அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி வந்து மலேசியா போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ குழந்தைங்களோட அவர் வந்து அங்கே விளாண்டது, அங்கே வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணது, அவங்களோட பேசினது, அவங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்களோட டான்ஸ் பண்ணிட்டு நல்லா க்யூட்டாக அவங்கக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருந்த வீடியோலாம் வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகாக வந்து அது ஷேர் ஆகிட்டு இருந்தது. சரி, அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதான். சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தைங்களோட விளாட்றது இப்போ அதிகமாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்னடா சுவாமி பயங்கர ஹாப்பியாக இருக்கார், பயங்கர க்யூட்டாக இருக்கார். குழந்தைங்களா பார்த்தோம் அப்படின்னா அவருமே ஆட்டம் பாட்டம் டான்ஸோடு வந்து சூப்பராக அசத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சுவாமி. அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இது அழகான விஷயம் இல்லையா? இது எவ்வளோ சூப்பரான விஷயம். இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ குழந்தைங்களை சின்ன பிள்ளைங்களை பார்த்து பேசுகிறது கூட இப்போல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பிடிச்சவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, பிடிச்சவங்கக்கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுறது, பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறது, எல்லாமே வந்து அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கிற டைமில் இப்போ சுவாமி வந்து அழகாக வந்து அங்கே போய் இவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. இவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, சுவாமியும் சந்தோஷமாக இருந்திருப்பார். அவ்வளோ குழந்தைங்களோட வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இந்த 2 குழந்தைங்களுமே வந்து அவங்க ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை எல்லாருமே சேர்ந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இந்த பொண்ணு பாப்பா, குட்டி பாப்பா இருக்குல்ல, அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. இந்த பையனோட குட்டி பாப்பாவோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து சுவாமியோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 10 நாளைக்கு கூட இதை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செம விஷயம் நடந்தது. சூப்பர்.